குர்ஆனும் ஹதீஸும் குறிப்பிடும் நான்காவது மருத்துவம் தான் கருஞ்சீரகம். அல்லாஹு தஆலா இதை பற்றி விளங்கப்படுத்தி இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கருஞ்சீரகம் இருக்கிறது இது எல்லா நோய்களுக்கும் அது மருந்தாக இருக்கிறது. இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், மௌத்தை தவிர அனைத்து நோய்களுக்கும் கருஞ்சீரகம் மருந்து என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். அல்லாமா ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய ஃபத்ஹுல் பாரியிலே குறிப்பிடுகிறார்கள், எந்த ஒரு மனிதர் ஒருவருக்கு வயிற்றிலே கல் இருக்கிறது, அப்பெண்டிஸ் என்று சொல்கிறோம், அவருக்கு வயிற்றிலே கல் இருந்தால் அவர் கருஞ்சீரகத்தையும் தேனையும் சுடு தண்ணீரோட குடிப்பாராக இருந்தால் அல்லாஹ் அவருக்கு அதன் மூலம் ஷிஃபாவை கொடுப்பான் என்று இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இதே போல ஒரு பெண்ணுக்கு மாதவிடாயுடைய தொடர்ச்சியாக போகிறது, மாதவிடாயுடைய பிரச்சனை இருக்கிறது, அப்படி என்று சொன்னால் அப்படியாப்பட்ட அந்த பெண் அவள் ஒவ்வொரு நாளும் கருஞ்சீரகத்தை சாப்பிட்டு வந்தால் அல்லாஹ் அவளுக்கு அதன் மூலம் ஷிஃபாவை கொடுப்பான் என்று சொல்லியிருக்கிறார்கள்.